என்னை ரொம்ப லெஸ்ஸாக பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறவங்க ஒன்று என்னுடைய எளிமையாக இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்னை பற்றி சுத்தமாக புரிஞ்சிக்காதவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களையே அவங்க சுத்தமாக புரிஞ்சிக்காதவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் இந்த புக்கை வந்து இந்த புக்கோடைய ஆத்தர் மிஸ்டர் கிராண்ட் கார்டோன் ஆரம்பிக்கிறார். The book that I am speaking about is this one, The 10x Rule, written by one of the most prominent real estate moguls, Mr. Grant Cardone. இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல விதமான விஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கில் மொத்தமாக 3 பாயிண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இஃப் யூ வுட் லைக் டு மேக்ஸிமைஸ் யுவர் லைஃப் ஸ்டாண்டர்ட், நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அதை விட 10x 10 இன்டூ மல்டிப்ளையிங் அந்த காம்பனண்ட்டில் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் அ சர்டன் பொசிஷன் இன் யுவர் ஆஃபீஸ், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் உமனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக அதை இன்டூ 10 போட்டு ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஆக்சுவல் டார்கெட் இன்டூ 10 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது சார் சாதாரண டார்கெட்டை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, அது எப்படி சார் 10x அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சைக்கலாஜிக்கலாக உங்கள் பாரை நீங்கள் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் இல்லை, இன்டூ 10 நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ வென் யூ ஆர் ரைசிங் யுவர் பார் டு தட் பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் அப்படிங்கும்போது யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். அதே மாதிரி இவர் சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், நீ எடுக்கிற ஆக்ஷன், அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நீ எடுக்கிற ஆக்ஷன் அதுவும் 10xஆக இருக்கணும். நீ சாதாரணமாக எடுக்கிற மாதிரி இல்லாமல் உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இன்னும் மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு போடு, டூ த பெஸ்ட். நீ நேச்சுரலாகவே வந்துக்கிட்டு 35 km/h ஓடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ட்ரை டு ரன் இன் 100 km/h ஸ்பீட். எஸ், அதுக்குண்டான ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்குண்டான பெயின் அப்படிங்கிறது இருக்கும். அதையெல்லாம் சர்மவுண்ட் பண்ணி வரும்போது உன் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு உன்னுடைய பெரிய ஸ்டாண்டர்டை நீ அச்சீவ் பண்ணுவ அப்படிங்கிறது இவருடைய கருத்து. இவர் இந்த புக்கில் சொல்கிற 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், யுவர் ஃபியர் இஸ் த பிக்கஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் யுவர் சக்ஸஸ். எந்த ஒரு விஷயத்துக்கு உனக்கு பயம் இருக்கோ அந்த பயங்கள் அப்படிங்கிறத உன்னுடைய ஒரிஜினல் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீ சேஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, லெட் அஸ் கெட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃப்ரம் த புக். இந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மாதிரி யோசிக்காமல் இந்த 3 ஸ்கில்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்பர் 1, have targets into 10 in the 10x level. Number 2, take action in the 10x level. And number 3, உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் எல்லாத்தையுமே ஒரு இண்டிகேட்டராக வச்சு தி அதர் சைட் ஆஃப் த ஃபியர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். And this book contains about 22-23 chapters, and every chapter has got a wonderful worksheet after the chapter. அந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லைஃப் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தில் நேவிகேட் ஆகும். ஸோ இன் மை ஒப்பீனியன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், this book called as the 10x Rule is a very prominent book and it will take you to new heights.